السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا بالقاسم المصطفى محمد وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرض وصل على أئمة المؤمنين وهماة المستضعفين وهداة المؤمنين أوصيكم عباد الله بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே தக்வாவை குறித்து குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனுடைய விடயத்தில் தக்வாவை பேணிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த இஸ்லாத்தை பேணியவர்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள்மறை திருக்குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் எங்களுடைய சகல விடயங்களிலும் விவகாரங்களிலும் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு விட்டு சென்ற இரண்டு முக்கியமான பெருமதியான அம்சங்கள் இருக்கின்றது. ஒன்று அல் குர்ஆன், அதே போன்று அஹ்லுல் பைத். அவ்விரண்டையும் பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உபதேசங்களில் அதிகமாக அவர்கள் இதனை குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவ்விரு விடயங்களையும் பேணி நடப்பதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளுமாறும் இந்த இடத்தில் உபதேசித்துக் கொள்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம், இன்றைய தினம் இலங்கையில் துல்ஹஜ் மாதம் 2வது நாளாக இருக்கிறது. இந்த துல்ஹஜ் மாதம் குறிப்பாக ஹஜ் கடமை தொடர்பான ஒரு மாதமாக இருக்கிறது. அதே நேரம் இந்த மாதத்தில் அஹ்லுல் பைத்துக்களோடு தொடர்புபடுகின்ற பல்வேறு நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ஸலாமுல்லாஹி அலைஹா ஆகியோரின் திருமண தினம், அதே போன்று இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷஹாதத் தினம், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கர்பலா பயணம் இந்த மாதத்தின் 8வது நாளில் தொடங்கி இருக்கிறது. அதே போன்று அரபா தினம், ஈதுல் அல்ஹா பெருநாள், இமாம் ஹாதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு, ஹஜ்ரத் ஜைனப் ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுடைய ஷஹாதத் ஒரு ரிவாயத்தின் அடிப்படையில். அதே போன்று இமாம் மூசா காலிம் அவர்களுடைய பிறப்பு, ஹஜ்ரத் முஸ்லிம் இப்னு அகீல் அவர்களுடைய ஷஹாதத். அவ்வாறே விலாயத்தை, இமாமத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தின் அஹ்லுல் பைத்தின் பரிசுத்த நிலையை கூறுகின்ற வசனங்கள், அதே போன்று சூறாக்கள் இந்த மாதத்தில் இறக்கப்பட்ட சம்பவங்களும் நிகழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உதாரணமாக ஆயத்து தத்ஹீர், ஆயத்துல் விலாயா, அதே போன்று சூரா தஹர் ஆகிய குர்ஆனிய சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கிறது. எனவே அஹ்லுல் பைத்துக்களுடைய விடயத்தில் ஹஜ் மாதம் என்பது அவர்களுடைய பரிசுத்த நிலையை, அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கக்கூடிய விலாயத் இமாமத் அந்தஸ்தை வெளிப்படுத்துகின்ற மாதமாகவும் இருக்கிறது. அதனால் தான் ஈதுல் கதீர் என்று சொல்லப்படுகின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தனக்கு பிறகு இமாமாக, வலியாக, இந்த சமுதாயத்தின் தலைவராக இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட நிகழ்வும் நிகழ்ந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கதீர் திருநாள் எங்களை வந்தடைய இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை முன்னிட்டு இந்த இடத்தில் நான் முன்கூட்டியே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இந்த மாதத்தை தொடர்ந்து முஹர்ரம் மாதம் வர இருப்பதனாலும் முஹர்ரம் மாதத்துக்கு இப்போதிருந்தே நாங்கள் தயாராக வேண்டும்,
தயாராகுவோம் என்பதையும் இந்த இடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது வலில்லாஹி அலன் நாசி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலா, அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்களின் மீது அல்லாஹ்வுடைய ஆலயமான கஅபாவில் ஹஜ் கடமையை செய்வது மனிதர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. மனிஸ்ததா இலை சபீலா, இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு அந்த புனித ஆலயத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய, இந்த கடமையை செய்யக்கூடிய சக்தியை பெற்ற, வழியை பெற்ற ஒவ்வொருவருக்கும் இது கடமையாக இருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த மாதம் ஹஜ்ஜோடு தொடர்புபட்ட ஒரு மாதமாக இருப்பதனாலும் ஹஜ் கடமை என்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தோடும் தொடர்புபட்ட ஒரு அமலாக இருப்பதனால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுகின்ற விடயங்கள் குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய, அறிய வேண்டிய கடமைப்பாட்டில் இருக்கிறோம். இது தொடர்பில் குர்ஆனிய வழிகாட்டல் எங்களுக்கு தந்திருக்கின்ற அறிவுரைகளின் அடிப்படையில், திருக்குர்ஆனிய வசனங்களின் அடிப்படையில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 முக்கியமான வாக்குறுதிகளை கொடுத்திருப்பதை அல் குர்ஆனிலே நாங்கள் பார்க்கிறோம். அஹ்த் என்கின்ற வார்த்தை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் தொடர்புபட்டு திருக்குர்ஆனிலே 2 வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 2 முக்கியமான பொறுப்புகளை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதில் ஒன்று இமாமத் தொடர்பானது. சூரா பக்ரா 124வது வசனத்திலே வைதுப்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய இரட்சகன் ரப் சோதித்த நேரத்தில் அவர்கள் அந்த சோதனையை, அந்த பரீட்சையை வெற்றிகரமாக நிறைவேற்றியதன் பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நோக்கி நான் உங்களை இமாமாக ஆக்குகிறேன் என்று சொன்ன அந்த விடயம். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் கேட்கிறார்கள், இது இந்த இமாமத் என்கின்ற அந்த பணி, பதவி என்னுடைய குடும்பத்திலும் தொடருமா என்று கேட்ட நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்கிறான், கால லா யனாலு அஹதி அல்லாலிமீன், என்னுடைய இந்த வாக்குறுதி அநியாயக்காரர்களுக்கு சென்றடையாது. என்னுடைய வாக்குறுதி உங்களுடைய குடும்பத்தில் இந்த இமாம் என்பது தொடரும், ஆனால் அது அநியாயக்காரர்களுக்கு சென்றடையாது என்கின்ற ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது முதலாவது வாக்குறுதியாக இருக்கிறது. அதே வசனத்தின் தொடர்ச்சியில் 125வது வசனம், 124வது வசனம், அதன் அடுத்த வசனம் 125வது வசனத்தில் வைஸ் ஜால்னல் பைத்த, இது கஅபா தொடர்பான விடயமாக இருக்கிறது. நாங்கள் இந்த இறை ஆலயத்தை மசாபத்தன் லின்னாசி வாம்னன், மனிதர்களுக்கு ஒதுங்குமிடமாகவும் பாதுகாப்பு தளமாகவும் நாங்கள் ஆக்கிய நேரத்தில் அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முசல்லன், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று வணங்கிய அந்த மகாம், அந்த தலத்தை தொழும் இடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். வஹித்னா, நாங்கள் வாக்குறுதி அளித்தோம் அல்லது வாக்குறுதி பெற்றுக்கொண்டோம், இலா இப்ராஹிம வ இஸ்மாயில், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் நாங்கள் வாக்குறுதி பெற்றுக்கொண்டோம். அன்தஹீரா பைத்தி, என்னுடைய இந்த ஆலயத்தை அவர்கள் எப்போதும் சுத்தமாக, தூய்மையாக, பரிசுத்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். லித்தாயிஃபீன, தவாஃப் செய்ய வருவோருக்காக வேண்டி, கஅபாவை சுற்றி வலம் வர வருவோருக்காக வேண்டியும், வல் ஆகிஃபீன, அங்கே வந்து தங்குவோருக்காக வேண்டியும், வர் ருக்கை சுஜூத், அதே போன்று ருக்கு செய்து சுஜூத் செய்து அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களுக்காக அந்த கஅபாவை அவர்கள் எப்போதும் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற
வாக்குறுதியையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரிடத்தில் பெற்றுக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவ்விரு பெரும் வாக்குறுதிகள், ஒன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சந்ததியின் தொடக்கம், அதாவது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற அந்த இமாமத் தொடர்பான வாக்குறுதி. இரண்டாவது, கஅபாவை எப்போதும் பரிசுத்த நிலையில் வைத்திருக்க வேண்டும், சிலை வணக்கங்கள் இல்லாமல், அநியாயம் நிகழாமல், அட்டூழியம் நிகழாமல், இபாதத் செய்ய வருவோருக்கு அபயம் அளிக்கின்ற ஒரு இடமாக, போர்கள் நிகழாமல் அந்த இடத்தில் பல்வேறு அந்த பரிசுத்த நிலை, தூய நிலை என்பது வெறுமனே கூட்டி பெருக்கி சுத்தமாக வைத்திருப்பது என்ற அர்த்தம் கிடையாது. அது சகல வகையிலும் அந்த இடத்தை பரிசுத்த நிலையில் வைத்திருக்க வேண்டும். விபச்சாரம் நிகழாமல், போதை வஸ்துக்கள் பாவிக்கக்கூடிய இடமாக இல்லாமல், சூதாட்டம் நிகழாமல், இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்படாத இடமாக அந்த மக்கமா நகரை, கஅபாவை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற மிக பெரும் வாக்குறுதி. இந்த இரண்டு வாக்குறுதிகளில் நாங்கள் வெளிப்படையாக பார்க்கின்ற போது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த கஅபாவின் நிலை அல்லது அந்த மக்கமா நகரின் நிலை எவ்வாறு இருந்தது என்பது குறித்து எங்களுக்கு தெரியும். இமாமத் பற்றிய செய்தியோ அல்லது கஅபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வாறு இருக்க வேண்டும் என்று வாக்குறுதி அளித்திருந்தானோ அந்த நிலையிலோ அது இருக்கவில்லை. அந்த கஅபா, அதே போன்று மக்கமா நகரம் அவ்வாறு இருக்கவில்லை. கஅபாவின் நிலைப்பாடு அதிலே சிலைகளால் நிறைந்திருந்தது, அல்லது ஏனைய பாவமான நிகழ்வுகள், மதுபானம் அருந்துவது, அல்லது அந்த மக்கமா நகரில் அதே போன்று விபச்சாரம் என பல பரிசுத்த நிலையை கேள்விக்குட்படுத்துகின்ற பல்வேறு விடயங்கள் அந்த இடத்தில் நிகழ்ந்து வந்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முதலாவது அதே போன்று இறுதியான அந்த ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லப்படுகின்ற அந்த ஹஜ்ஜின் போது மீளவும் அந்த இரு பெரும் வாக்குறுதிகளை அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜியின் போது அந்த கஅபாவை மாத்திரமல்ல, முழு மக்கமா நகரையும் பரிசுத்த நிலைக்கு கொண்டு வருகிறார்கள். பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பது கஅபா என்கிற அந்த கட்டடத்தை மாத்திரம் குறித்ததல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மக்கமா நகரத்தில் இருந்தும் இணை வைப்பை அவர்கள் இல்லாமல் ஒழித்ததை, இணை வைப்பாளர்கள், அநியாயக்காரர்கள் அந்த மக்கமா நகரில் வாழக்கூடாது என்கின்ற விடயத்தை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது பராத், ஆயத்துல் பராத் என்று சொல்லப்படுகின்ற திருக்குர்ஆன் வசனத்தின் ஊடாக அது நிகழ்ந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை செய்து கஅபா அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த மக்கமா நகரை முழுவதுமாக பரிசுத்தப்படுத்தி அந்த ஹஜ்ஜை செய்கிறார்கள். அந்த ஹஜ்ஜின் போது, அதன் தொடக்கத்திலும் நடுப்பகுதியிலும், ஹஜ்ஜி முடித்ததன் பிறகும் தன்னுடைய பேருரைகளில் பல முறை அஹ்லுல் பைத்துக்களுடைய பரிசுத்த நிலை குறித்து பேசுகிறார்கள். அதே போன்று தனக்கு பிறகு இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அந்த இமாமத்தை தொடர்வார்கள் என்கின்ற விடயத்தையும் அவர்கள் அறிவிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த இரு பெரும் வாக்குறுதிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்ததோடு அதனை நடைமுறைப்படுத்தியும் காட்டியதை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று கஅபாவை பரிசுத்த நிலையில் வைத்துக் கொள்வது, இரண்டாவது இமாமத்தை நடைமுறைப்படுத்துவது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த இரண்டு பெரும் வாக்குறுதிகளாக அது அல் குர்ஆனிலே நினைவு கூறப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சம்பவத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நின்று வணங்கிய அந்த இடம் மகாமு இப்ராஹிம் என்று சொல்லப்படுவது, அந்த இடம் ஏன் கஅபாவை போன்று தனித்துவம் பெற்றதாக அல் குர்ஆனிலே அந்த பேரும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் நின்று வணங்கிய அந்த இடம் ஏனென்று சொன்னால், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கஅபாவின் முன்னிலையில் அருகாமையில் இருந்து நின்று வணங்கிய அந்த இடம் அவர்களுடைய பிரார்த்தனை
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களோடு உரையாடியது. அதே போன்று அந்த நிலையில் அவர்களுக்கு இமாமத் என்கின்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த இடம் பௌதீக ரீதியாக, ஆன்மீக ரீதியாக மாத்திரமன்றி பௌதீக ரீதியாக தனித்துவம் பெற்ற ஒரு இடமாக அது மாறுகிறது. இமாமத் என்கின்ற அந்த மிக பெரும் அந்தஸ்தின் காரணமாக அந்த இமாமத் என்கின்ற மகாம் அந்தஸ்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற அந்த இடம், அந்த அந்தஸ்தினால் அதுவும் ஒரு தகுதி வாய்ந்த, தொழுவதற்கு சிறந்த ஒரு இடமாக அந்த இடம் மாறுவதை நாங்கள் மகாம் இப்ராஹிம் என்று திருக்குர்ஆனிலே சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். எனவே மகாம் என்பது இரண்டு அர்த்தங்களிலும் இருக்கிறது. அது பௌதீக ரீதியில் நின்று தொழக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கிறது. அதே நேரம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிக உயர்வான அந்தஸ்தையும் அது குறித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மிக உயர்வான நிலை, அந்தஸ்து என்பது அவர்களுக்கு அவர் நபியாகவும் ரசூலாகவும் சுஹ்புகள் வழங்கப்பட்ட ஒரு ரசூலாகவும் ஹனீப் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமிய தூய வடிவத்தின் மிக உன்னத ஷரியத்தை கொண்டு, அதன் பிறகு பல நபிமார்களும் பல வேதங்கள் வந்திருந்தாலும் கூட, உதாரணமாக யூத சமயமோ அல்லது கிறிஸ்தவமோ வந்திருந்தாலும் கூட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஷரியத் மாற்றப்படாது. அதன் கீழ் அதற்கு அமைவாக இந்த ஷரியத்துக்கள் இருக்க வேண்டும் என்கின்ற மிக உன்னதமான மில்லத் இப்ராஹிம் என்ற வார்த்தையால் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தை சர்வதேச ஷரியத்தாக அது இருந்தது. எனவே அப்படியான ஒரு ஷரியத்தை பெற்றிருந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அந்தஸ்துகளுக்கு மேலால் ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறான். அதுதான் இமாமத். இந்த இமாமத் கொடுக்கப்பட்டதும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகாம் மிக உயர்வான ஒரு மகாமாக இன்று வரைக்கும் அந்த மகாம் பெற்ற அந்த இடம் அல் குர்ஆனிலே மகாம் இப்ராஹிம் என்று சொல்லப்படும் அளவுக்கு அது நினைவு கூறப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த மகாம், இந்த இமாமத் என்கின்ற இந்த விடயம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதன் பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜிக்கான அழைப்பு கொடுக்குமாறும் கட்டளை கொடுக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஹஜ் கடமை என்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த பல்வேறு துன்ப நிகழ்வுகளை நினைவுகூறுவதற்கான ஒரு கடமையாக இருந்தாலும் அந்த ஹஜ் என்பது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாகவும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய உம்மத்துக்கு விசேடமாக வழங்கப்பட்ட ஒரு இபாதத்தாக மாத்திரம் இல்லை ஹஜ். ஹஜ் ஏற்கனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ் அந்த சூராவில் 26வது 27வது வசனத்தில் 26வது வசனத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இந்த காபா எனும் இந்த ஆலயம், அந்த இடத்தில் எனக்கு யாரையும் இணை வைக்க வேண்டாம் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த இடத்தில் அல்லா யுஷ்ரிக் பி ஷைஅன், எனக்கு நீங்க யாரையும் செய்ய வேண்டாம், இணை வைக்க வேண்டாம். வத்தஹிர் பைத்தி லித்தாயிஃபீன வல் காயிமீன வர்ருக்கை சுஜூத், அதே போன்று இந்த ஆலயத்தை தவாப் செய்பவருக்கும் நின்று வணங்குவோருக்கும் ருக்கு சுஜூ செய்து வணங்குவோருக்கும் பரிசுத்தமான ஒரு இடமாக ஆக்கி வையுங்கள் என்கின்ற ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதே போன்று வஅஸின் பின்னாசி பில் ஹஜ்ஜி, அதே போன்று மக்களுக்கிடையில் ஹஜ்ஜுக்கான அழைப்பையும் கொடுங்கள் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறார். அதாவது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலேயே இந்த ஹஜ்ஜுக்கான அழைப்பு விடுக்குமாறு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த ஹஜ் கடமைக்கான அழைப்பு கொடுக்கப்படுகின்ற அந்த கட்டளை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இமாமத் கொடுக்கப்பட்டதன் பிறகு நிகழ்ந்த ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா பக்ராவில் 124வது வசனத்தில் இமாமத்தை பற்றியும் 125வது வசனத்தில் ஹஜ்ஜை பற்றியும் பேசியிருக்கிறார். முதலாவது இமாமத் என்கின்ற வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது
ஹஜ்ஜிக்காக அந்த புனித ஆலயத்தை, அந்த இடத்தை பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற வாக்குறுதியும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் பெறப்படுகிறது. எனவே இமாமத்தோடு தொடர்பட்ட ஒரு இபாதத்தாக ஹஜ் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதனால் தான் எங்களுடைய இமாம்கள் பலரும், உதாரணமாக இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜை பற்றி குறிப்பிடுகின்ற போது, ஹஜ் மார்க்கம், இந்த தூய இஸ்லாமிய மார்க்கம் நீடித்திருப்பதற்கும் இஸ்லாமிய உம்மத் ஒற்றுமையாக இருப்பதற்கும் காரணமாக இருக்கிறது என்று அவர்கள் அறிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு அமல் இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது விலாயத்தை ஏற்றுக்கொண்டாலே தவிர, இமாமத்தை ஏற்றுக்கொண்டாலே தவிர. எனவே ஹஜ்ஜை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் அங்கே ஒரு இமாமத் தேவைப்படுகிறது. எனவே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த ஹஜ் கடமையை கொடுத்த அந்த தருணத்தில் முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு இமாமத்தை தான் கொடுக்கிறான். கொடுத்ததன் பிறகு அந்த ஹஜ்ஜை அவருக்கு ஏவுவதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது இமாமத், அந்த இமாமத் கொடுக்கப்பட்டதன் பிறகு ஹஜ். உதாரணமாக நாங்கள் ஒரு தொழுகையை ஜமாத்தாக தொழுவதாக இருந்தால் அதற்கு ஒரு இமாம் தேவைப்படுவார். இமாம் இல்லை என்று சொன்னால் தனித்து தொழுது விட்டு போவார்கள். எனவே ஜமாத் தொழுவதாக இருந்தால் முதலில் தேவைப்படுவது ஒரு இமாம். இமாம் இருந்தால் ஜமாத் தொழுகையை செய்வது. எனவே இந்த ஆன்மீக தலைமைத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு பணிக்கிறார். எனவே இந்த இமாமத் இன்றி இந்த ஹஜ் என்பது கேள்விக்குறியாக மாறும். எனவே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இல்லாத இந்த காலப்பகுதியில் ஹஜ்ஜினுடைய நிலைப்பாடு என்ன என்று நாங்கள் சில நேரம் எங்களுக்கு கேள்வியாக இருக்கலாம். இமாமத்தின்றி ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் இல்லாத இந்த காலப்பகுதியில் எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும், எந்த ஒரு தனிநபர் சமூக அமல்களாக இருந்தாலும் அதனை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரதிநிதிகள், முஜ்தஹிதுகள், அல்லது நாங்கள் சொல்வோம் விலாயத்துல் ஃபகீஹ், அவர்களுடைய வழிகாட்டல்கள், கட்டளைகள், பத்துவாக்களின் மூலமாக அந்த வழிகாட்டல்களை பெற்று நாங்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஹஜ்ஜும் கூட இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லாத இந்த காலப்பகுதியில் அவர்களுடைய பிரதிநிதிகளின் வழிகாட்டலின் தலைமைத்துவத்தின் கீழ் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில், ஹஜ்ஜுடைய விடயத்தில் எங்களுடைய முஜ்தஹிதுகள் அவர்களுடைய வழிகாட்டல்களின் அடிப்படையில் குர்ஆனிலே சொல்லப்பட்டது போன்று அது வாஜிபான ஒரு கடமையாகத்தான் இருக்கிறது. சக்தி பெற்ற ஒவ்வொருவர் மீதும் அது கடமையாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்குரிய நிபந்தனைகள், கடமைகள், சுன்னத்தான அமல்கள், ஏனைய விடயங்கள் எல்லாம் இமாம்கள் எங்களுக்கு தங்களுடைய ஹதீதுகளில், ரிவாயத்துகளில் சொல்லி தந்திருப்பதை போன்று முஜ்தஹிதுகளும் அவர்கள் இதனை விளக்கி இருக்கிறார்கள். எனவே அந்த வழிகாட்டல்களின் அடிப்படையில் நாங்கள் ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இமாமத் இன்றி ஹஜ் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயமாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்ப்பித்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த இரு பெரும் வாக்குறுதிகளில் ஹஜ் என்பது இன்றளவில் இடம்பெற்று வருவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றளவில் ஹஜ் என்பது இடம்பெற்று வருகிறது. ஆனால் இமாமத் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இமாமத் எங்கே? ஹஜ் எங்களுக்கு தெளிவாக இருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கொடுத்த இரு பெரும் வாக்குறுதிகளில் ஒன்றை நாங்கள் பார்க்கிறோம், மற்றொன்றை காண முடியவில்லை. இமாமத் என்ன நடந்தது? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய சந்ததியில் தொடரும் என்று சொன்ன அந்த இமாமத்துக்கு என்ன நடந்தது? யார் அந்த இமாம் என்கின்ற விடயம் இஸ்லாமிய சமுதாயத்தில் இன்றளவில் கேள்வியாக இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஷியா இஸ்லாத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினரை பின்பற்றுகின்ற இந்த அஹ்லுல் பைத் இஸ்லாத்தில் இந்த இமாமத் தெளிவாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு 12 இமாம்கள் வருவார் என்று சொன்னார்கள். அதில் முதலாவது இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று இந்த இறுதி ஹஜ்ஜை முடித்ததன் பிறகு கதீர்ஹும் என்கின்ற இடத்தில் அதனை அறிவிப்பு செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது இன்றளவில் உயிர்ப்புடன் உயிருள்ளதாக அது ஷியா முஸ்லிம்களால் நினைவு கூறப்பட்டு வருவதை பார்க்கிறோம். ஆனால் ஏனைய முஸ்லிம்களிடத்தில் இந்த இமாமத் என்பது கேள்விக்குறியாக இருப்பது அவர்களுடைய சர்வதேச ஒற்றுமை, பலம்,
அல்லது பாதுகாப்பு, ஏனைய பல விடயங்களை அது அச்சுறுத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மில்லத்து இப்ராஹிம் அல்லது ஹனீப் என்று புகழ்ந்து கூறிய, திருக்குர்ஆனில் கூறிய அந்த விடயத்தில் இன்றளவில் நாங்கள் மில்லத்து இப்ராஹிமாக அல்லது ஹனீஃபாக நாங்கள் இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஷியா முஸ்லீம்கள் மில்லத்து இப்ராஹிமில் அங்கத்துவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் இமாமத்தும் இருக்கிறது, ஹஜ்ஜும் இருக்கிறது. மற்றவர்களிடத்தில் இமாமத் இல்லை, ஹஜ் இருக்கிறது. ஹனீப் மார்க்கத்தில் இருக்கிறார்கள் ஷியாக்கள், அவர்களிடத்தில் இமாமத் இருக்கிறது, ஹஜ்ஜும் இருக்கிறது. மற்றவர்களிடத்தில் ஹஜ் மாத்திரம்தான் இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மில்லத்து இப்ராஹிமில் எங்களை இணைத்து கொண்டதன் விடயத்தை நாங்கள் பெருமையாக கௌரவமாக பார்ப்பதோடு, இந்த சத்திய நிலையிலேயே எங்களை மரணிப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தஃபா முஹம்மத் وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجابر بن محمد الصادق وموسى بن جعفر القاضي وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الحادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஜ்மாயின். ஊசிக்கும் பாதல்லா பிதக்குவல்லா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தக்குவாவை பேணி நடக்குமாறு மீண்டும் ஒரு முறை எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஹஜ் கடமை என்பது ஒரு சர்வதேச மாநாடாக இருக்கிறது. முஸ்லிம்களின் பாதுகாப்பை, ஒற்றுமையை, அவர்களுடைய பலத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கிய இடமாக இருக்கிறது, ஒரு முக்கிய தலமாக இருக்கிறது, ஒரு முக்கிய சந்தர்ப்பமாக அது இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல இம்ரானில் 97வது வசனத்தில் குறிப்பிடுகின்ற போது, ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், இந்த ஹஜ் கடமையில் அது சார்ந்த அந்த நிகழ்வுகளில், இடங்களில் மிக தெளிவான அத்தாட்சிகள் இருப்பதாக குறிப்பிடுகிறான். அதில் ஒன்றுதான் மகாம் இப்ராஹிம். வமன் தஹலஹு கான ஆமினன், யார் அந்த இடத்தில் நுழைந்து கொள்கிறாரோ அவர் அபயமளிக்கப்பட்டவராக மாறிவிடுகிறார். எனவே இங்கே இரண்டு முக்கியமான விடயம் இருக்கிறது. அதாவது ஒருவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி அங்கே செல்கின்ற போது அவர் அபயம் அளிக்கப்பட்டவராக அவர் மாறுவது, அது நாங்க வெளிப்படையில் பௌதிக ரீதியாக பார்க்கின்ற போது எங்களுக்கு உயிர் ஆபத்து அல்லது ஏனைய ஆபத்துக்களோ நிகழாதவாறு அங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அதனை அந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு தலைமைத்துவம், ஒரு நிர்வாக கட்டமைப்பு, இவற்றின் அடிப்படையில் அது நிகழ வேண்டியது. இரண்டாவது, இது பௌதீக ரீதியாக கிடைக்கின்ற ஒரு பாதுகாப்பு, அபயமாக அது இருக்கிறது. அதை நாங்கள் ஆன்மீக ரீதியாக, மானவியத் ரீதியாக பார்க்கின்ற போது, யார் அந்த ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மகாம், அதாவது இமாமத் என்கின்ற விடயத்தில் உள்நுழைந்து கொள்கிறார்களோ, அதனை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர் ஆன்மீக ரீதியாக அபயமளிக்கப்பட்ட ஒருவராக மாறுகிறார். அவர் நரக வேதனையிலிருந்து தடுக்கப்படுகிறார், அல்லது நாங்கள் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து அவர் அபயமளிக்கப்படுகிறார் என பல்வேறு விளக்கங்களை அதிலிருந்து நாங்கள் பெற முடியும். மகாம் இப்ராஹிம் என்பது இரண்டு வகையாக நாங்கள் அதனை தப்சீர் செய்ய முடியும். எனவே இந்த விடயம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இமாமத்தின் அடிப்படையில் அவர் அந்த இடத்தை அபயமளிக்கப்பட்ட ஒரு இடமாக வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்த நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றினார். அவருடைய சந்ததிகள் நிறைவேற்றி வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினரின்
கையில் தான் அது இருந்தது. பனி ஹாஷிம்களுடைய கையில் தான் அது இருந்தது. ஆப்ரஹா என்று சொல்பவன் கஅபாவை உடைக்க அழிக்க வந்த நேரத்தில் அப்போதும் கூட அதனை பராமரித்தவர்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹனீஃபிய இஸ்லாத்தில் இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூதாதையர்கள். அவர்களும் அதனை அபயம் அளிக்கக்கூடிய ஒரு இடமாகத்தான் அதனை பாதுகாத்து வந்தார்கள். ஆனால் இந்த பொறுப்பு கடமை, அதாவது கஅபாவை நிர்வகிப்பதோடு தொடர்புபட்ட அந்த பொறுப்பு அல்லது இமாமத்தோடு தொடர்புபடுகின்ற அந்த பொறுப்பு கைமாறியதன் பிறகு நிகழ்ந்த விடயங்களை நாங்கள் வரலாற்றில் பார்க்கலாம். உதாரணமாக இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரசியல் தலைமைத்துவம் கிடைக்காமல் விட்டதன் போது யசீத் அந்த அரசியல் தலைமைத்துவத்தை தந்தையிடம் இருந்து முஆவியாவிடம் இருந்து பெற்றதன் பிறகு யசீத் அந்த அரசியல் தலைமைத்துவத்துக்கு பொறுப்பில்லை என்று கண்ட இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்த போது இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மக்காவில் வைத்து கொலை செய்வதற்கு திட்டமிடப்படுகிறது. இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஒரு இமாம் என்பதை உணர்ந்தவர், அறிந்தவர். எனவே தன்னுடைய இருப்பு, தன்னுடைய கொலை அந்த இடத்தில் நிகழ்வது அல்லாஹ்வுடைய பரிசுத்த ஆலயம் களங்கமுற்று போகின்ற ஒரு நிலை ஏற்படும். அதனை ஒரு அபயமளிக்கப்பட்ட இடமாக வைத்திருக்க வேண்டும் என்கின்ற நிலையில் ஹஜ்ஜிக்காக வந்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதம் 8வது நாளில் 9வது நாள் அரஃபா தினம் ஹஜ் கடமையை செய்யாது இடைநிறுத்திவிட்டு மக்காவை விட்டு அவர்கள் வெளியேறிய சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவர் ஒரு இமாமாக அந்த இடத்தை ஆமினன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனிலே குறிப்பிடுவது போன்று அபயமளிக்கப்பட்ட ஒரு இடமாக, பரிசுத்த இடமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என விரும்பினார்கள். அங்கிருந்து வெளியேறினார். இது ஹிஜ்ரி 60 நிகழ்ந்தது. அதே ஹிஜ்ரி 63 அல்லது 64 மக்கா வாசிகள் முஸ்லிம்கள் யசீதுக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள் என்றதும் யசீத் ஒரு படையை அனுப்பி அந்த மக்கா வாசிகளோடு சண்டையிட்டு அவர்களை கொலை செய்து சுமார் வரலாற்று சொல்லப்படுகிறது, இது வக்வாத்துல் ஹர்ரா என்று சொல்லுவாங்க, ஹர்ரா நிகழ்வு சொல்லு, சுமார் 4000 அல்லது 10,000 முஸ்லிம்களை சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள் அல்லது அன்சாரிகள் உட்பட ஏனைய முஸ்லிம்கள் தாபியங்கள் என 4000 தொடக்கம் 10,000 பேரை கொண்டதாக சொல்லப்படுகிறது. கொன்று அந்த மக்கமா நகரை சூறையாடி கனிமத் எடுக்கின்ற பேரில் அவற்றை கொள்ளையடித்து கஅபாவில் நெருப்பு மூட்டிய சம்பவம் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. இது யசீதுடைய கிலாபத்தில், அரசியல் தலைமைத்துவத்தில் நிகழ்ந்தது. கஅபாவை ஒரு அபயமளிக்கப்பட்ட இடமாக, ஆமீனாக, அதே போன்று தாஹிராக, பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பில் அல்லது கடமையில் இனி அவர்தான் இருந்தார் என்று கருதுகின்ற முஸ்லிம் சமுதாயம் இதனை கவனிக்கவில்லை. இது இமாமத்தோடு தொடர்புபட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. யார் அந்த இமாமத்தை தன்னகத்தில் வைத்துக் கொள்கிறார்களோ அவர் உணர்ந்தார், அதனை பரிசுத்தமான நிலையில், அபயமளிக்கப்பட்ட நிலையில் அதனை பாதுகாக்க வேண்டும் என அந்த இடத்தை விட்டு வெளியேறி சென்றார். அது உணராதவர் அதற்குள் நுழைந்து அட்டகாசம் செய்து அதனை எரித்து உடைத்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். எனவே யசீதுடைய அந்த விடயம், செயல், அது இமாமத்து கிடையாது, அது இஹ்லாபத் கிடையாது. குர்ஆனுக்கு முரணான ஒரு விடயமாக அது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஹஜ் என்பது பல்வேறு விடயங்களை எங்களுக்கு உணர்த்துகிறது. இமாமத்தினுடைய யதார்த்த நிலையை அது எங்களுக்கு கற்றுத்தருகிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் விடயத்தில் கூறுகின்ற பீஹி ஆயாத்துன் பையினாத், அதிலே தெளிவான அத்தாட்சிகள் இருப்பதாக கூறுவதனூடாக அது எதற்கான தெளிவான அத்தாட்சிகளாக இருக்கிறது என்று சொன்னால், அதிலும் அந்த பல அத்தாட்சிகள் இருந்தாலும் இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே அல்லாஹ் உதாரணத்துக்கு சொல்வது மகாமு இப்ராஹிம் என்று சொல்லிட்டார். பீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாமு இப்ராஹிம வமன் தஹலஹு கான ஆமினா. இப்படித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார். அதிலே பல தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது, மக்காமு இப்ராஹிம் உட்பட என்று சொல்லி. மக்காமு இப்ராஹிம் என்பது அது அவர் நின்று தொழுத தலமாகவும் இருக்கிறது, அவருடைய அந்த மிக உயர்வான அந்தஸ்தாகவும் இருக்கிறது. அதுதான் இமாமத்தாக இருக்கிறது. யார் அதிலே நுழைந்து கொள்கிறாரோ அவர் அபயமளிக்கப்பட்டவராக மாறுகிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை எவ்வாறு பாதுகாத்து சென்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று இந்த ஹர்ரா நிகழ்வு நிகழ்ந்த சமயத்தில்
இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் அலி இப்னு ஹுசைன், இமாம் ஜைனுல் ஆபிதீன் அவர்களும் யசீதுக்கு எதிராக அந்த மக்கமா நகரில் நின்று கிளர்ச்சி செய்யவில்லை. ஏனென்றால் அவருக்கும் அந்த கடமை இருந்தது, இந்த காபாவை மக்காவை அபயம் அளிக்கப்பட்ட இடமாக பாதுகாக்க வேண்டும் என்று. யசீதுக்கு எதிரான இந்த கிளர்ச்சி யசீத் அந்த மக்கமா நகரை சூறையாடுவதற்கும் காபாவின் அந்த அபய நிலையை கேள்விக்குள்ளாக்குவதற்கும் காரணமாக அமைந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இமாம் அலி இப்னு ஹுசைன் ஜைனுல் ஆபிதீன், இமாம் சஜ்ஜாத் அவர்களுடைய செயற்பாடும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நிகழ்ந்ததை நாங்கள் அந்த சம்பவத்தில் இருந்து பார்க்கிறோம். இமாம்கள் எவ்வாறு அதனை அபயமளிக்கின்ற ஒரு இடமாக, பரிசுத்த இடமாக ஆக்கி கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போது இந்த யசீத் போன்ற கொடியோர்களுக்கு அல்லது இஸ்லாத்தை அறியாத, குர்ஆனை அறியாத இவர்களுக்கு இந்த இஸ்லாமிய தலைமைத்துவம், அரசியல் தலைமைத்துவம் சென்றதன் விளைவை நாங்கள் இன்று கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று சூத் குடும்பத்தின் தலைமையிலான அந்த பிராந்திய அரசியல் கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புகளுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உலகாயுத ஆசை கொண்ட இந்த தலைமைத்துவங்கள் மேற்குலகுக்கு அடிமைப்பட்டு கொண்டு எவ்வாறு இந்த பலஸ்தீன விடயத்தில் அவர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கிறோம். இன்று மக்கமா நகர் பரிசுத்த நிலையில் இல்லை. வெளியில் பார்த்தால் அது சுத்தமாக இருக்கிறது, கூட்டி பெருக்கி சுத்தமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. மதுபான கடைகளும் நாட்டியங்கள் ஆடக்கூடிய இடங்களாகவும் சினிமா கொட்டில்களும் நிறைந்து அது தன்னுடைய தனித்துவத்தை இழந்து வருகிறது என்பதை நாங்கள் இன்று கண்ணூடாக பார்க்கிறோம். எனவே இது அதாவது உண்மையான இஸ்லாமிய தலைமைத்துவம் தகுதியற்றோரின் கைக்கு போனது. இஸ்லாமிய ஒற்றுமையை, வல்லமையை, பாதுகாப்பை, தனித்துவத்தை, இது போன்ற பல விடயங்களை அது இல்லாதொழித்து விட்டதையும், இதனால் பலஸ்தீன் விடயம் மிகவும் சிக்கலான நிலைக்குள் மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது தலைமைத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது. இதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஹஜ் வந்திருக்கிறது. எனவே ஹஜ்ஜினுடைய யதார்த்தம், அதனுடைய இயல்பு, அதனுடைய குறிக்கோள், அதனுடைய தத்துவம், அதனுடைய இலக்குகள், இவைகள் அனைத்தையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது இரண்டு விடயம் தான் இருக்கிறது இந்த ஹஜ் வந்ததும். ஒன்று இமாமத் என்பது, மற்றது இது ஒரு சர்வதேச கடமை. எனவே இது தலைமைத்துவத்தின், சரியான தலைமைத்துவத்தின் கீழ் வழி நடாத்தப்பட வேண்டும் என்கிற உணர்த்துவதை, இந்த மாதம் உணர்த்துவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயத்தில் அஹ்லுல் பைத்துக்களுடைய தலைமைத்துவத்தின் கீழ் எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்திருக்கிறார். இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தலைமைத்துவத்தின் இமாமத்தின் காலமாக இருக்கிறது. அவர்கள் வெளிப்பட்டு வர வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அநியாயங்களும் அட்டிழியங்களும் இல்லாதொழிக்கப்பட்டு நீதியும் சந்தோஷமும் இந்த உலகத்தில் நிலை பெற வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாகல் கௌஸர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாரி முஹம்மத்